வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி. இன்றைக்கு அம்மா மோசம் போன நாள். தெல்லிப்பள ஆதார வைத்தியசாலையில கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டு கேட்க எங்களுடைய அம்மா இன்றைக்கு மோசம் போன நாள் திதி என்று சொல்லுவார்கள். ஸோ அதுக்கு ஒரு நல்ல விடயமும் நடக்க போகுது. ஸோ இது தொடர்பாக கதைப்போம். கதைக்கிறதுக்கு முன்னா உங்களுக்கு சொல்லணும், அந்த பாம்பு காணி விடயம், அதாவது வடக்கு மாகாணத்திலேயே நடந்த ஒரு மிகப்பெரிய அதிசயமான விடயம் ஒன்றையும், அந்த என்ன சொல்றாங்க, அந்த கேவலங்கெட்டவங்க சொல்லுவாங்க ஊர்ல, அந்த கேவலங்கெட்டவங்களை பற்றியும் கதைக்க போறோம். உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே அந்த பாம்பு காணியில எங்களுடைய வலிகாமம் தெற்கு பிரதேச சபை நினைக்கிறேன், தெற்கா தென்மேற்கா ஆண்டன் தான் தெரியும், மேற்கா என்ன தெரியல, ஏதோ சண்டலிவா பக்கம் பிரதேச சபை அதனுடைய அமர்வுகள்ல அர்ச்சுனாவினுடைய காணிய தங்களுடைய காணிகளாக எடுக்க பாதையெல்லாம் விட்டுறது. என்னடா இது படிச்சா அவ்வளவுதான், ஆக்ட வாசிக்க கூட தமிழ்ல தான் இருக்கு. அந்த ஆக்ட வாசிக்க கூட தெரியாத கேசுகள் அடிபட்டு பிரச்சனை எல்லாம் போயிருந்தது. எங்க பிரதேச சபை கூட்டத்துல, அது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வந்த. அப்ப நான் சொன்னா, தம்பி ராசா, அந்த காணி துப்புரவாக்கள் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் மல்லகான் நீதவான் நீதிமன்றத்தில் அதுல வழக்கு இருக்கு அந்த காணி தொடர்பாக. நீதவானிட்ட அல்லது நீதிமன்றத்திட்ட நாங்க அனுமதி எடுத்து போட்டு அதை நான் துப்புரவாக்குன்றா சார், ஒருக்கா சொல்லுங்க உங்களுடைய ஆக்கள்கிட்டன்னு சொன்னேன். அப்ப வந்திருந்தபடியலுக்கு விளங்கினது இது சும்மா அரசியல் கூத்து தானே. இது ஒரு எம்பி ஒரு ஆளுண்ட காணிய போய் பிடிச்சு வச்சிருக்கிற கூத்தண்டபடியே அவங்க சொன்னாங்க, ஓ டாக்டர், அது எங்களுக்கு தெரியும், வழக்கு இருக்கட்டும், எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை என்று சொன்னவங்க. சோ நான் சட்டத்தை மதிக்கிறவன், சுற்றுச்சூழலை இப்ப கிளீனா வச்சிருக்கோம் நினைக்கிறாள் நான். யாழ்ப்பாணத்துல ரோட்டெல்லாம் இவ்வளவு கேவலமா இருக்குன்னு இந்த பிரதேச சபையில் நினைச்சு மனன் நோறால் நான். சோ நான் என்ன செய்வேன் நினைக்கிறீங்க? திட்ட தெளிவாக 22ஆம் தேதி, இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு எங்களுடைய அந்த வழக்குண்ட சாட்சியங்கள் கூப்பிட்டு சாட்சி பதியப்பட்டது நீதவான் நீதிமன்றத்துல. அந்த ட்ரையல் நடக்குது. சோ அதுக்கு நானும் கௌசல்யாவும் விடிய காலமே 8:30க்கே போய் பின்னேரம் 4 மணி வரைக்கும் நின்று ஞாபகம் வச்சுக்கொள்ளும், சரிதானே? 11 மணி போல எங்களுடைய வழக்கு கூப்பிடப்பட்டது, மீண்டும் கூப்பிடப்படும் என்று சொல்லப்பட்டது. 1:45 லஞ்ச் பிரேக் என்று சொன்னது. திருப்பியும் எங்களுடைய வழக்கு 1:45 2:30 ஆரம்பிச்ச நீதிமன்றம் 3:15 தான் எங்களுடைய வழக்கு கூப்பிடப்பட்டு சாட்சி பதியப்பட்டது. யாரு? என்னுடைய வழக்க பதிஞ்ச போலீசாருடைய சாட்சி நீதிமன்றத்தால கேட்கப்பட்டது. அதே நேரத்துல எங்களுடைய கௌசல்யா நரேந்திரன் சட்டத்தரணி எனக்கு சார்பாக ஆஜராகி கனம் நீதிமன்றத்திட்ட கேட்டது. அந்த காணியில போய் எங்களுடைய முழு காணிகளையும் துப்புரவாக்குறதுக்குரிய அனுமதிய போலீசார் தடை செய்யணும். சில நேரங்கள்ல முதல் இருந்த ஓஎஸ்சி தான் எனக்கு சொன்னவர் என்றால், அங்க ஏற்கனவே களவுகள் நடந்திருக்குது, பனையெல்லாம் தரைஞ்சிருக்கிறாங்க, நீங்க எல்லாம் துப்புரவாக்கினீங்கன்னா நீதிமன்றம் பாக்குறேன்னு சொன்னால் தச்சமே நீங்கள் நீதிமன்ற சான்சலை அளிச்சேன்னு சொல்லி உங்களுக்கு எதிராக வழக்கு வரும். நாங்களும் சில நேரத்துல உங்களுக்கு எதிராக திரும்ப வேண்டி வரும். என்னடா நாங்களே உங்களுக்கு சார்பா வழக்க கொண்டு போயிட்டு கல்லறன்னு சொல்லி அவைய பிடிச்சு கொண்டு போய் வழக்க கொண்டு போயிட்டு இப்ப இது நீங்களும் போய் நீதிமன்ற சான்றுகளை அளிக்கிறீங்கள் என்று சொல்லி உங்களுக்கு எதிராக திரும்ப வேண்டி வரும் டாக்டர். அவே காணிக்குள்ள போய் குழப்படி செய்யாதீங்க, காணிக்குள்ள போய் துப்புரவாக்க வேண்டாம். நான் அப்படியே விட்டேன். 2023ஆம் ஆண்டு நடந்த வழக்கு 2026ஆம் ஆண்டு வரைக்கும் இப்படி 3 வருஷம் இருக்குது. நீ கனம் நீதிமன்றத்திட்டு அதை கேட்கல, கனம் நீதிமன்றம் தெரிவாக தொழில் உங்களுடைய காணிக்குள்ள போய் துப்புரவாக்கலாம். இப்ப 3 வருடம் ஆயிட்டு தானே, அதுக்குரிய பட ஆதாரங்கள்ல இருந்து எல்லாமே போலீசார் எடுத்து வழக்குக்கு நச்சிருக்கிறார்கள். ஆகவே அங்க வேறொரு ஆதாரங்களை மணைக்க வேண்டிய தேவையில்லை, ஆகவே நீங்க காணியை துப்புரவாக்கலாம். 22ஆம் தேதி, இன்றைக்கு 25ஆம் தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு எங்கண்ட பிரதேச சபை அண்ணமேர் எங்க போயிருக்கணும்னு சொல்லுங்க. என்ற காணிக்கு பாருங்க, இவன் நாய் வேலை என்றது இதுதான். டேட்டை பாருங்க, 3ஆம் தேதி போட்டிருக்கேன். இது மாறி வரும் உங்களுக்கு மிரர் இமேஜ்ல. 23ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. நான் எத்தனாம் தேதி நீதிமன்றத்துல அனுமதி எடுத்தேன்னா 23ஆம் தேதி அனுமதி, 22ஆம் தேதி அனுமதி எடுக்கிறேன். பின்னர் 3 மணிக்கு இந்த கலிசடையல் 23ஆம் தேதி ஓடி போய் இதை கொண்டே எங்க கட்டி இருக்கண்டா, இந்த கேட்ல கட்டி இருக்குது. அதுக்கு முன்னுக்கு இருக்கிற இடத்துல இருக்கிறத கொஞ்சம் எரிச்சு போட்டு பாத்திருக்க வேலையை பாருங்க. முன்னுக்கு கொண்டு போய் கொஞ்சம் குப்பையில எல்லாத்தையும் போட்டு நேர வாசலுக்கு நேர முன்னாலேயே போட்டு எரிச்சு போட்டு
இதை கொண்டே கட்டி இருக்கிறான். இதுல என்ன போட்டிருக்கேன்னு வாசிப்போம். வலிகாமன் தென்மேற்கு பிரதேச சபை தென்மேற்கு 1987 ஆண்டின் 15ஆம் இலக்க பிரதேசபை சட்டத்தின் பிரிவு 91 கீழான அறிவித்த இவ்வாதனம் சுகாதாரத்துக்கு ஒவ்வாத வகையில் அயலுள்ள குடிமக்கள் உடல் நலத்துக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடியதாக துப்புரவு செய்யப்படாது காணப்படுகிறது. இன்றிலிருந்து 14 நாட்களுக்குள் இவ்வாதனத்தை துப்புரவு செய்யுமாறு ஆதன உரிமையாளர் இத்தால் கேட்டுக் கொள்ளப்படுகிறார். குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் இவ்வாதனம் துப்புரவு செய்யப்படாவிடின் மேற்படி சட்டத்தின் பிரிவு 97(2) 97(3) நடவடிக்கை எடுக்கப்பட்டு உரிய கட்டண அறவீடுகள் மேற்கொள்ளப்படும் என்பதை அறிய தருகிறேன். தவிசாளர் வலிகாமன் தென்மேற்கு பிரதேச சபை. சரி, என்னண்டா 22ஆம் தேதி போய் கோர்ட்ஸ்ல நான் அனுமதி எடுத்ததே கழுசட நான் 23, 24, 25 திருத்த போறேன்னு தான். நான் ஏன் கோர்ட்ஸ்ல போய் அனுமதி எடுக்கிறேன்? நான் உங்களுக்கு ஏற்கனவே முதல் வீடியோக்கள் சொன்னான். அடுத்த தவணையில நான் கோர்ட்ஸ்ல போய் அனுமதி எடுத்து கட்டாயம் நான் அதை திருத்துவேன் சொல்லி சொன்னேன். அந்த காணியை ஃபுல்லா கிளீன் பண்ணுவேன்னு சொன்னேன். காணி கிளீன் பண்றதுக்கு நிஜமான காசு வேணும், இருந்தும் என்னோட கிடக்கிற காசை வச்சுக்கொண்டு நான் கிளீன் பண்ணுவேன்னு சொன்னேன். சொல்லி 22ஆம் தேதி நான் பெர்மிஷன் எடுத்து யாரோ சொல்லி போட்டாங்களா இங்க. சொன்ன உடனே இந்த கழுசடை 23ஆம் தேதி கொண்டே ஒட்டி இருக்குது. இப்ப இந்த கழுசடை என்ன செய்யுமாண்டா, அடுத்த பிரேசவ அமர்வுல சொல்லும் தாங்கோ ஒட்டினபடியா தான் டாக்டர் வந்து திரு காணி துப்புரவாக்கினவர் எங்களுக்கு பயத்தை பாத்தியோ பிரதேச சபையின் பலத்தை பாத்தியோ இந்த வலசுகளுக்கு இந்த மனநலம் குன்றிய கேசுகளுக்கு நாங்கள் வேற ஒரு வழியும் இல்லை. என்றால் 22ஆம் தேதி கொண்டே நான் நீதிமன்றத்துல அனுமதி எடுக்கிறேன். 23ஆம் தேதியை கொண்டே ஒட்டியிருக்காங்க பாவியர். நீதிமன்றத்துல அனுமதி எடுத்தது நான் சும்மா விட்டு இருக்கிறதுக்காக. சோ அந்த நீதிமன்றத்துக்குள்ள இருந்த ஒரு கழிசடை உண்டு. இந்த தவிசாளர் கழிசடைக்கு சொல்லிருக்கு கோல் பண்ணி இவர் அனுமதி எடுத்துட்டாரு. இவர் படாரன்னு கொண்டு எங்க இப்போ 23ஆம் தேதி காலம் ஓடி போய் எங்க காணியில எழுதி ஒட்டி போட்டு காணியில் அதை நான் சொன்னான் தகரங்கள்ல கை வச்சு தகரங்கள்ல ஒட்டினேன்டா காது இது வடிக்குமாட்டு நான் வீடியோவே போட்டேன். தகரங்கள்ல நீ எந்த காணி அசுத்தப்படுத்தலாண்டா 2 நூலால கொண்டே கேட்ல கட்டி தொங்க விட்டுக்கிடாது. நான் தெளிவான வீடியோவை தெளிவாத்தானே சொல்லியிருக்கேன். நான் நீதிமன்றத்துல அனுமதி எடுத்துக்கொண்டு இன்றைக்கு விடிய காலமே நான் வீடியோ போடுறேன். இப்ப அங்க டிராக்டர் போகுது என்ற அனுமதி எடுக்கிறதுக்கு. ஸோ டிராக்டர் இல்லை புல்டோசர் போகுது அங்க அதை கிளீன் பண்றதுக்கு இப்ப நான் விடிய காலம் போக சொல்லிக்கேன். இப்படி இருக்கத்தக்கனையா நான் தெளிவா தானே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். நான் தவிசாளர் ஐயா அவர்களே இந்த கழுசடைக்கு நீங்க எனக்கு வீடியோ போட்டா நான் உங்களுக்கு வீடியோ தான் போடுவோம். நீங்க கடிதம் போட்டீங்கன்னா நான் கடிதம் போட்டிருப்பேன். உங்களோட வீடியோ உங்களோட கூத்துகளுக்கு உங்களோட மீடியாவில் அடிக்கிற கூத்துகளுக்கு திருப்பி என்னுடைய மீடியாவிலேயே போய் சொல்லியிருந்தேன்னா நான் கனம் நீதிமன்றத்தின் அனுமதியோட அந்த காணியை துப்புரவாக்குறேன். அதையும் எடுத்து போட்டு நான் இன்றைக்கு நேற்று போறேன். என்ன கண்ணாடி சொல்றான் இதுல ஒட்டியிருக்காங்களான். சரி கிடக்கட்டும் விடண்டோ நேற்று போய் வீடியோ எடுத்தேன் அதுல போடுறேன். அதையும் பாருங்க. சோ எனக்கு விளங்கல் என்னென்றால் இந்த கழுசடைகளுக்கு இப்ப இதுல போய் இந்த வீடியோ போட்டுட்டு இப்ப துப்புரவாக்கின உடனே அதே அடுத்த பிரதேச சபையில நடக்க போற ஒரு மீட்டிங்ல எப்படி டாக்டருக்கு எங்கண்ட காணியை பற்றி பயம் எங்கண்ட பிரதேச சபையை பற்றி பயத்தை பாத்தியா ஒட்டின அடுத்த நாள் கிளீன் பண்ணிட்டாரு. என்ன வகையான மனநோயாக இதை இருக்க முடியுமான்னு நினைக்கிறீங்க? அந்த ஏரியாவில் எக்கச்சக்கமான காணி இருக்கு. இதுதான் அந்த அரசியல் பழிவாங்கல் சொல்றது. அந்த ஏரியாவில் எக்கச்சக்கமான காணி இருக்குது. ஒரு காணியில போய் இந்த பிரதேசக்காரன் வேலை இருக்கான்னு பேர் ஒரு காணியில போய் இந்த பிரதேச சபை என்ன சொல்றது கழிவுகள் இந்த பிரதேச சபை கழிவுகள் ஒரு காணியில போய் இப்படி ஒட்டி இருக்கணுமா? சுகாதாரத்துக்கு விளான் பகுதியில இருக்கிற எத்தனையோ ஆயிரம் காணிகள்ல ஒரு காணியில போய் ஒட்டி இருக்கிறாங்களான்னு சொல்லுங்க. அர்ச்சுனாவினுடைய காணியில தான் போய் ஒட்டணும். இது ஒரு தனிப்பட்ட அரசியல் ரீதியான ஒரு பழிவாங்கலோ இல்லை. ஆனால் இந்த கலிசடையலுக்கு சொல்ற பாதையில் நான் சட்டத்தை மதிக்கிறவன். நான்
சுத்தமாக என்னுடைய காணிகளை வச்சிருக்கோன்னு ஆசைப்படுறேன். அவை எனக்கு நீங்க இதை படிப்பிக்க வேண்டிய தேவை இல்லை. தயவு செய்து இந்த களிசட வேலைகளை ஊர்ல இருக்கிற மற்ற களிசடைகள காணியெல்லாம் கொண்டே ஒட்டுங்க. எங்கள்ட காணியெல்லாம் இந்த நொட்டல் வேலையை பார்க்க வேண்டாம் உண்டு. அடுத்தது பொட்டையன் வேலையிலையும் பார்க்க வேண்டாம். 22ஆம் தேதி நான் அனுமதி எடுத்தா பிறகு 23ஆம் தேதி ஏன் ஓடி போய் ஒட்டுறாய்? உனக்கு முதுவெலும்பு இருந்தா 21ஆம் தேதியில ஒட்டி இருக்கணும், அதுக்கு முதல்ல ஒட்டி இருக்கணும். ஏன் இந்த பொட்டை வேலை? ஏன் இந்த பொம்பளை பிள்ளைகள் செய்யற வேலை? ஏன் இந்த தேவையில்லாத பொம்பளை பிள்ளைகள் செய்யற வேலை? அதெல்லாம் பாத்தீங்கன்னா முதலாவது இந்த காணியில இந்த காணி உரிமையாளர் 100% இந்த வீடியோ போட்ட களிசட தவிசாளருக்கும் களிசடையல் நடத்துற இந்த பிரதேச சபை கூட்டங்களுக்கும் தெரியும் இந்த காணி ஆற்ற காணியன். காணி ஆற்றேன்னு தெரியாட்டிதான் நீங்க கொண்டு சுவர்ல ஒட்டவன் ஏண்டா பாக்குறாக்களுக்கு ஒரு நோட்டீஸ். இந்த களிசடை நாய்களுக்கு தெளிவா தெரியும். சரிதான், நாய் என்ற ஒண்ணு நீங்க யோசிக்க கூடாது. இப்ப ஆலோகான்ற ஒரு நாய் இப்ப ஏசியில தெரியுது, தெரியுமா உங்களுக்கு? ஆலோகான்னு சொல்லப்படுகின்ற திபெத்தில இருந்து வந்த ஒரு நாய் புத்தபிக்கைகளோட ரோட்டு வழிய நடக்கைகளை செங்கம்பளம் கொண்டு நடக்கிறாங்க. சோ அந்த நாயல் மாதிரி இந்த நாயன்று ஒரு ஆளை பேசினா ஒருத்தர் என்ன நாயண்டு பேசிட்டானேண்டு வழக்கு போடையில. ஏனண்டா ஆலோகாண்ட நாய்க்கு தனி ஒரு ஆம்புலன்ஸ் பின்னால போகுது. இங்க ஊர்ல இருக்கிற குட்டை நாயல் சொறி நாயல் எல்லாம் ரேபிஸ் சாகுது. ஆனால் அந்த ஆலோகா என்ற பீஸ் டோக்கு பின்னால ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் படையே போகுது. இலங்கையே பாதுகாக்குது அந்த ஆலோகாய நாயை. ஆகவே இந்த நாயலும் ஆலோகா நாய் மாதிரி பிரசித்தமான பெரிய நாயல் என்று தான் நான் சொல்லவா. ஏண்டாடே என்று தெரியும். ஒரு கடிதம் போட்டீங்களாடா 80கள் பையனால KK ரோட் நல்லா இங்க ஒன்று கொடுத்தீங்களா டாக்டர் ஒட்டுங்க கிளைம் பண்ணுங்க. அதுல தமிழ்ல எழுதி தந்துருமே இல்லை உங்களுக்கு இங்கிலீஷ் உள்ளங்காட்டி. அதோட எனக்கு நோட்டிஃபை பண்ணீங்களாடா கடிதம் மூலம் எப்பயாவது முதுகெலும்பு இருந்ததா? அந்த முதுகெலும்பு கூட இல்லையில பிரதேசிகளுக்கு. ஏன் இந்த தனிப்பட்ட அரசியல் பழிவாங்க? இதுதான் எங்களுடைய அரசியல் கலாச்சாரத்தினுடைய பெட்டர். அதாவது ஒருத்தன் போய் நடக்கிற ஊழல் எல்லாத்தையும் பிடிக்கிறான் என்றால் இந்த ஊழல் கூட்டம் போய் எந்த காணிக்கணும் காணி துப்புரவாக்கியில் என்று எனக்கே நோட்டீஸ் ஒட்டுறேன் இப்ப பெரிய தம்பட்டம் அடிச்சோன்னு தெரியுது. இந்த சில்லறைகள்கிட்ட மாகாண சபை எல்லாத்தையும் நீங்க கொடுக்க போறீங்கன்னு சொன்னால், அதாவது ஒரு நோட்டீஸை ஃபார்மலா எனக்கே அனுப்ப இல்லாத முதுகெலும்பு இல்லாத இந்த நாயின் வீடியோக்கள் எல்லாம் இருக்கு. பாதிய ஷர்ட் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு போய் இப்படி தச்சு கொண்டு போய் இந்த நாய் தவிசாளர் நாய் இப்படி ஷர்ட் எல்லாத்தையும் கழிச்சு கொண்டு போய் இப்ப இருக்கிற அந்த கூத்து எல்லாம் இருக்கு. ஒரு மனநோயாளி என்றதை காட்டுறதுக்குரிய சகல அடையாளங்களும் என்னிட இருக்கு. சரிதானே? ஆகவே இந்த தவிசாளர் நாய்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில், அதாவது இது மனநோயாக செயற்பட்ட ஒரு ஷர்ட்டை வெட்டி பாதிய பெனியனை போட்டு சில நூலால கட்டி எல்லாம் போய் இருந்திருக்கு அங்கங்க போராட்டம் நடத்துறேன். ஆகவே இந்த பரதேசி நாய்க்கு நான் சொல்லக்கூடிய பதில் ஒன்றே ஒன்றுதான், திட்ட தெளிவாக இது நானாகவே எடுக்கிற முடிவுகள், இது நானாவே எடுக்கிற நடவடிக்கைகள், நானாகவே எடுக்கிற முடிவுகள். நீதிமன்றத்துக்கும் போய் அனுமதி எடுத்தது நான் தான். ஆகவே பொட்டைத்தனமான வேலைகளை செய்ய வேண்டாம். தவிசாளர்ண்டா அதுக்கு ஒரு சாதாரணமான மதிப்பு இருக்கு. கேவலமாக ஒரு அரசியல்வாதியின் காணி என்று தெரிஞ்சும் அங்க நான் அனுமதி எடுத்தா பிறகு ஒட்டி விளையாட வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சனா.